மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் பகல் 10 உற்சவம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாளும் உற்சவ பெருமாள் ராஜகோபால சுவாமி பல்வேறு சிறப்பு அலங்காரங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி ராப்பந்து நிகழ்ச்சியின் முதல் நாளான இன்று பரமபத வாசல் திறப்பு எனும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி அதிகாலை 4:15 மணிக்கு நடைபெற்றது. இதேபோன்று 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பாக நடைபெற்றது. அதிகாலை 2 மணிக்கு சுப்ரபாத சேவை, அதனைத் தொடர்ந்து விஸ்வரூப சேவை, நிஜபாத சேவை என சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற பின் சரியாக 5:15 மணி அளவில் சொர்க்கவாசல் வழியாக அஷ்டபுஜ பெருமாள் பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள முத்தரையர்பாளையம் கோவிந்தராஜ பெருமாள் கோவில், முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவில், முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தந்தை பெரியாரின் சமூக நீதி பற்றி சீமானுக்கு என்ன தெரியும்? தமிழகத்தில் பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சீமானின் பேச்சு உள்ளது என கொளத்தூர் மணி சீமானை சாடி பேசியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிட விடுதலைக் கழக கொடியினை கொளத்தூர் மணி ஏற்றி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவதூறாக பேசி வருகிறார். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சீமான் பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். அரசியலில் வெறுப்பை தூண்டிவிடும் வகையில் பேசி பொது அமைதியை சீர்குலைக்கும் செயலில் ஈடுபடுவதே சீமானுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்றும் சாடினார். சீமானை தட்டி கேட்காமல் திராவிட விடுதலைக் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விடமாட்டார்கள் என்றும் காட்டமாக தெரிவித்தார். திண்டுக்கல் திருச்சி ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் திருச்சி ரயில் பாதை பிரிவில் ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக ரயில் போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி செங்கோட்டையிலிருந்து ஜனவரி 24, 25, 27, 28, 30 ஆகிய நாட்களில் காலை 7:05 மணிக்கு புறப்பட வேண்டிய மயிலாடுதுறை விரைவு ரயில், கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி 25 அன்று புறப்பட வேண்டிய கொல்கத்தா ஹவுரா விரைவு ரயில், நாகர்கோவிலில் இருந்து ஜனவரி 28 அன்று புறப்பட வேண்டிய சிஎஸ்டி மும்பை விரைவு ரயில், குருவாயூரிலிருந்து ஜனவரி 24, 27, 29 ஆகிய நாட்களில் புறப்பட வேண்டிய சென்னை எழும்பூர் விரைவு ரயில் உள்ளிட்டவை விருதுநகர், மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் எனவும், பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில்கள் மானாமதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் மற்றும் மதுரையிலிருந்து ஜனவரி 25 மற்றும் 28 ஆகிய நாட்களில் புறப்பட வேண்டிய மதுரை மற்றும் சென்னை எழும்பூர் தேஜாஸ் விரைவு ரயில்கள் திருச்சி, மதுரை இடையே ரத்து செய்யப்பட்டு திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து ஜனவரி 30 அன்று காலை 11:55 மணிக்கு புறப்பட வேண்டிய பிகானேர் ரயில் மதியம் 2 மணிக்கு காலதாமதமாக புறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கல்லூரி மாணவர்கள் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் ரேஸில் ஈடுபட்டதால் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகம் முழுவதும் கல்லூரி மற்றும் அலுவலகங்களில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை ஒத்தக்கடையை அடுத்த மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் எதுவுமின்றி தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக பைக் ரேஸில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அதிவேகமாக பைக்குகளை இயக்கி கல்லூரி மாணவர்களின் பைக்குகள் சுமார் 20க்கும் மேற்பட்டவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ஒத்தக்கடை காவல் நிலையம் கொண்டு சென்றனர். வாகனத்தை இயக்கியதோடு மட்டுமல்லாது தலைக்கவசம் அணியாமல் ஆபத்தை உணராமல் வாகனத்தை இயக்கி கடைசியாக காவல்துறையினர் வாகனத்தை பறிமுதல் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
மாமல்லபுரத்தில் 10ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் படமரத்துப்பட்டி ராஜேந்திரன் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 10வது ஆண்டாக தமிழ்நாட்டில் இந்த பலூன் திருவிழா நடைபெறுகிறது. இந்த முறை சென்னை, மதுரை, பொள்ளாச்சி ஆகிய 3 இடங்களில் பலூன் திருவிழா நடக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் குளோபல் மீடியா பாக்ஸ் இணைந்து நடத்தும் பலூன் திருவிழா இன்று தொடங்கி 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் 8 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்கும் 10வது சர்வதேச பலூன் திருவிழா இன்று துவங்கியது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.